கூண்டோடு காலியான சீமான் கூட்டம். கூண்டோடு காலியானதாகச் சொல்லப்பட்ட சீமான் கூட்டம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அலை அலையாக எப்படி வருகின்றது? புதுசாக நடிகர் வாரார், அவர் வாரார், இவர் வாரார் என்று கூறிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கின்றது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள். ஆங்காங்கே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நீங்கள் வடிவாக பாருங்க, சனமண்டால் எப்படி கூட்டமாக வந்து நிற்குதான்னு சொல்லுவோம். எந்தவித சலுகைகளும் இல்லாமல், கூட்டத்துக்கு பணம் கொடுக்காமல், பிரியாணி கொடுக்காமல், சாப்பாடு எதுவுமே இல்லாமல் வருகின்ற இந்த தன்னிச்சையாக வருகின்ற இந்த கூட்டத்தை பாருங்கள். இனத்தின் விடுதலைக்காக, இனத்திற்காக, மொழிக்காக இந்த மக்கள் கூடுகின்ற கூட்டம் என்பது மிகவும் உறுதியான கூட்டம் என்பதை இது திட்ட தெளிவாகவே தெரிவித்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய அன்பும் மக்களுடைய ஆதரவும் மிக பெரிதாகவே பெருகி கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த மக்கள் தொகையானது தேர்தலிலே வாக்குகளாக விழுந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியை மிக பெரிய அளவிலே வெற்றி, மிக நுணுக்கமான தேர்தல் பிரச்சாரங்களும் பல புதிதாக வந்த நடிகர் கூட்டங்கள் கூட தங்கள் கூட்டங்களுக்கு ஆட்களை சேர்க்கும் போது 300 ரூபா தாரம், பிரியாணி தாரம், வாங்கோ செல்வி எடுக்கலாம், உங்களோட சோசியல் மீடியாவில் போடுங்கோ, நல்ல ட்ரெண்டாகும், உங்களுடைய சோசியல் மீடியாவும் பல லைக்களை பெற்றுக்கொள்ளுமென்னு சொல்லி விளம்பரப்படுத்தி இங்கே ஆட்களை கூட்டி வந்து கூட்டங்களை கூடுகின்ற அளவுக்கு இருக்கின்ற இந்த வேளையிலே எந்த விதமான சலுகைகளும் இல்லாமல் மக்கள் கூட்டமாக வந்து இந்த பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்றதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு இன எழுச்சி வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருப்பதை மிக திட்ட தெளிவாக கூறுகின்றது. அந்த வகையில் இந்த என்ன எழுச்சியான இந்த மக்கள் கூட்டம் வாக்குகளாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே ஜொலிக்க வேண்டும். அந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியை மிக பலப்படுத்த வேண்டும். அது போலவே இருக்கின்றது. இம்முறை ஆட்சியானது எந்தவித சந்தேகம் இல்லாமல் வெற்றி உறுதியாகவே இருக்கும் என்று அனைவரும் நம்புகின்றார்கள். அந்த வகையிலே வெற்றியை காணும் வரை போராடுவோம் களத்திலே என்று கூறி நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தாலிக்கு தங்கம் தர மாட்டேன். ஒரு பவன் இல்ல 9 பவனாலும் நீயே வாங்கி நேசித்த பெண்களுக்கு கட்டுகிற வசதி வாய்ப்பை தருவேன். பிறந்த குழந்தைக்கு மோதிரம் தர மாட்டேன். அரப்பவன் மோதிரம் தர மாட்டேன். என்ன செய்வாய்? என் தங்கைக்கு, என் தாய்க்கு பிரசவத்தை 1 ரூபா காசு இல்லாமல் நான் செய்வேன். அதுல அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் மிச்சம். அந்த காசுல 3 பவுன் கூட போட்டும் பிள்ளைக்கு. அப்பையும் போடணும், அடுத்தும் போடக்கூடாதா? டேய், பொண்டாட்டி கழுத்துல உழைச்சு சம்பாரிச்சு தாலி கட்டணும்னா அவன் தான் தன்மானவி ஆன்மகன். அடுத்தவன் தாலி வாங்கி கட்டக்கூடாதா? பிச்சைக்காரன். என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு கோட்பாடு தானே கூட பிறந்தவனே. தகப்பன் என்பவன் நம்மை பெத்தவனாகணும். தலைவன் என்பவன் நம் ரத்தவனாகணும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனா இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனா இருக்க முடியாது. நம் இனத்தின் வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. அதனால்தான் என் தலைவன் வரலாறு எங்கள் வழிகாட்டினான். ஒண்ணும் கிடையாது. தற்குறி பயில பிடிச்சிட்டு விசில் அடிச்சுக்கிறோம். அதை உறுதி செய்வோம். நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட.